முட்டை தக்காளி தொக்கு தோசைங்க. வாங்க எப்படி பண்ண பார்த்தாலும். அதுக்கு பழுத்த தக்காளியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு அதுலேயே மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், லைட்டாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 2 முட்டை, எவ்வளோ முட்டை வேணுமோ அத்தனை முட்டை போட்டு அதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்ததும் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வேகணும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதும் தோசையை ஊற்றிட்டு அது மேலே தோசை வெந்ததும் அது மேலேயே முட்டையும் தக்காளி தொக்கும் அது கிரேவி அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துட்டப்புறம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அப்படி இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.